கேண்டில் கோவ்னு 70s ஒரு கிட்ஸ் ஷோ இருந்திருக்கு. ஆனால் லேட்டராக தான் தெரிய வருது இது வெறும் ஒரு கிட்ஸ் ஷோ கிடையாது. ஒரு லோ பட்ஜெட்ல நடந்த ஒரு லோக்கல் டிவி ப்ரோக்ராம். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பல வருஷம் கழிச்சு ஆன்லைன்ல எல்லாருமே சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷோல வந்து ஒரு பப்பட்டை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஸ்கின் டேக்கர். அதுக்கு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல பல்லு இருக்கும். ரொம்ப பார்க்கவே பயங்கரமா இருந்திருக்கு. எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸுமே ஒரே டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அப்போ உண்மைதானோன்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. அப்பதான் அதுல இருந்த ஒருத்தர் ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. நான் டிவி முன்னாடி உட்காந்துட்டு சிக்னலே இல்லாம ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருப்பேன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த ஷோ உண்மையிலே இருந்துச்சுன்றதுக்கு எந்த ஃபுட்டேஜ், எந்த ரெக்கார்டு, எந்த ப்ரூஃப்மே இல்லை. அப்போ கேண்டில் கோவ்ன்ற ஷோ உண்மையிலே டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷயத்த ஹாலுசினேட் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப க்ரீப்பியா இருக்குல்ல. எனக்கு சின்ன வயசுல தலை இல்லாம குதிரையில ஒருத்தர் வருவார். அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டாலும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு அந்த ஷோவோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஷோ பார்த்து பயந்துருக்கீங்கன்னா அதுவுமே கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு கவி தி அன்சால்வ்ட்.